ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சண்டே அப்படிங்கிறதுனால பயங்கர க்ரௌடு. ஸோ இந்த க்ரௌட் எதுக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபிஷ் ஏதாச்சும் புதுசாக இருக்கா, நம்ம பார்க்காத ஃபிஷ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். வாங்காதது ரெண்டாவது விஷயம். ஆனால் இது எனக்கு ஒரு ஹேபிட், எனக்கு அது பிடிக்கும். ஸோ அதனால எல்லா கடைகள்லேயும் போயிட்டு ஏதாச்சும் புதுசாக ஃபிஷ் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். ஷீலா, கெண்டை, கொடுவா, சங்கரா, அப்புறம் தேங்காய் பாறை, ப்ரான்ஸில் ரெட் ப்ரான்ஸ், அப்புறம் நார்மல் ப்ரான்ஸு, இதெல்லாம் நான் யூஸ்வலாக பார்க்குறது. ஸோ இந்த ஃபிஷ் நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இதோட நேம்லாம் எனக்கு தெரியல. ஸோ நண்டு இன்றைக்கி ஒரு சில ஷாப்லலாம் உயிரோடு இருந்துச்சு. நான் வாங்குறது என்னென்னா ப்ரான்ஸ் வாங்குவேன், அப்புறம் ஷீலா ஃபிஷ் வாங்குவேன். ஷீலாவில் 1/2 kg, அப்புறம் ப்ரானில் 1/2 kg வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் இப்போ பெரிய டாஸ்க் என்னென்னா, இதை க்ளீன் பண்ணுறது தான். இப்போ ஊரில் இருந்தோம் அப்படின்னா எங்கள் அப்பாவே க்ளீன் பண்ணிடுவாங்க, நீட்டாக வீட்டில் வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சாலும் நம்ம வீட்டில் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அப்படியே நம்ம வீடு ஃபுல்லாக நாறிடும், அந்த மாதிரி ஆகிடும். அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது மோஸ்ட்லி 100ல் ஒரு சிலர் தான் வீட்டில் போய் க்ளீன் பண்ணுவாங்க. மற்ற எல்லாருமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்து தான் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம். வாங்குறது கூட போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் கூட வாங்கிடலாம். ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நிற்கிறது தான். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஆனாலும் நமக்கு ரொம்ப க்ரௌடு. இந்த குட்டி குட்டி ஃபிஷ்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும். பெரிய ஃபிஷ் வாங்கியிருந்தா கூட டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிருவாங்க. கடைசியாக இந்த அக்கா தான் மனசு வச்சு சரி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இந்த அக்கா காலையிலேருந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக க்ளீன் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. நான் கொஞ்சம் ஷீலா மட்டும் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதுனால அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்லேயே அந்த அக்கா சீக்கிரமாக எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஷீலா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம நல்ல மீனாக வாங்கிட்டோம் அப்படின்னா அது குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. நாங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் வாங்குவோம். குழம்பு வைக்கிறதுக்கு எங்கள் ஃபேமிலியிலேருந்து, அதாவது எங்கள் அப்பா யாராச்சும் வந்தாங்கன்னா நாங்கள் குழம்பு வச்சுக்கிறது. மற்றபடி நாங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் ஃபிஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த அக்கா நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போன அனுபவம் ஏதாச்சும் மறக்க முடியாத அனுபவம், இல்லை உங்கள் ஊரில் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக அந்த அக்கா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு பை கொண்டு வந்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.